என்னங்க 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 பாருங்க இந்த அநியாயத்தை. இத படிச்சு பாருங்க. பாத்தீங்களா, அன்னைக்கே நாம சொன்னோம். எதுல கொண்டு போய் விட்டுருக்கு பாத்தீங்களா? வசந்தி, வசந்தி, வசந்தி. என்னம்மா? பேப்பரை படி. என்ன இருக்கு பேப்பர்ல? படி. அப்போ நம்ம வீட்ல இருந்தது ஒரு தீவிரவாதி. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம கதி என்னடி ஆகிறது? வெளியில போனா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னியே, அப்படின்னா அவன் மந்திரிய கொலை பண்ண முயற்சி பண்ண விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அந்த தீவிரவாதியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் உனக்கு என்ன? அவனை நீ ஏன் காப்பாத்தணும்? சொல்லுடி. அந்த தீவிரவாத நாயை நீயே காப்பாத்தணும். அம்மா அம்மா அம்மா. உங்களுக்கு வேணா அவர் தீவிரவாதியா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு லட்சியவாதி. அது மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களை சரி பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கனவு தேச இயக்கத்தோட தலைவர் அவர். அந்த மந்திரி செத்து போயிருந்தா 1000 பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏழைங்களோட வயிற்றுல அடிக்கிற பணக்காரங்களும் அவங்களோட உழைப்ப சுரண்டி திங்கிற அரசியல்வாதிகளும் உயிரோடவே இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரே வழி புரட்சி தான். அந்த புரட்சியை தான் அவரும் அவரோட இயக்கத்துல சேர்ந்தவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கொலைகாரனுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க. நீ பேசுறத பார்த்தா நீயும் அந்த கும்பல ஒருத்தியா இருப்ப போல இருக்கடி. கும்பல்னு சொல்லி அதை கொச்சப்படுத்தாத. அது ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துல நானும் ஒருத்தி. அத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இங்க பாருங்க, நாங்க போற பாதை வேணா உங்க 2 பேருக்கும் தப்பா தெரியலாம். ஆனா எங்களுக்கு அது தெளிவா தெரியுது. ஒருவேளை போலீஸ்ல மாட்டினா எங்களுக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம். இந்த சமுதாயத்தோட மாற்றத்துக்காக அதையும் நாங்க சந்தோஷமா ஏத்துப்போம். இன்னுமே நீங்க 2 பேரும் என்ன ஏத்துப்பீங்களோ ஏத்துக்க மாட்டீங்களோ அத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. என்னோட முடிவுலேந்து நான் பின்வாங்க மாட்டேன். வசந்தி, அந்த இயக்கத்துல நானும் ஒருத்தி. என்னோட முடிவுலேந்து நான் பின்வாங்க மாட்டேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். வாங்க பிரசன்னா. வந்தோன்னு உங்களை வந்து மீட் பண்ண சொன்னீங்களாமே. உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே சார். அப்புறம் ஏன் மொதல் அப்படி சொல்ற? என்ன சொன்னாங்க? கோயம்புத்தூர் செமினார் போயிட்டு வந்ததுலேருந்து நீங்கள் அவளை அவாய்ட் பண்ணுறீங்களா? முகம் கொடுத்தே பேசுறது இல்லையா?
என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட பிரசன்னா. அது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சார். அப்போ நான் போய் சொல்கிறேன்னா? நான் வேணா போயிடுறேன். என் மேலே ஏன் கோவமா இருக்கீங்கன்னு எங்கள் அப்பா கிட்டேயாவது சொல்கிறீங்களா? நான் போகிறேன். ஏய் மது, இருமா. பிரசன்னா ரொம்ப ஓப்பன் டைப். தப்பு யார் மேலே இருந்தாலும் அவங்க முகத்துக்கு நேரம் சொல்லிடுவாருமா. அப்போ என்னை பார்த்து நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க பிரசன்னா. என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ ஒரு எமோஷன்ல பண்ணிட்டேன். இந்த விஷயம் என் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவர் அவமானம் தாங்காம உயிரை வெட்டிடுவாரு. அதுக்கப்புறம் நானும் செத்து போயிடுவேன். சொல்லுங்க பிரசன்னா. அவர் சொல்ல மாட்டாருப்பா. ஆனா அவர் எதுக்கு என் மேல கோவமா இருக்காருன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா? சொல்லுமா. இல்லப்பா, அவர் அன்னைக்கு ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. சரி, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நான் முதல்ல கிளம்பி செமினார் போயிட்டேன். அதான் அவருக்கு என் மேல கோவம். என்ன பிரச்சனை இது? நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு சீரியஸா ரியாக்ட் பண்ணுவாங்க? சின்ன பொண்ணு, நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் பிரசன்னா. சார் அது வந்து அப்பா, இவர் எதை சொல்லி மழுப்ப பார்க்குறாரு. உண்மையிலேயே இவருக்கு என் மேலே கோவம் இல்லைன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி ஒரு அசைன்மெண்ட் பண்ணுறாருல, அதில் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக என்னை சேர்த்துக்க சொல்லுங்க. அவ்வளவுதானே? இதுக்கு ஏன் பிரசன்னா அப்டேட் பண்ண போறாரு? சாரி சார், மதுவை என் டீமில் சேர்த்துக்கிற அளவுக்கு அவங்க இன்னும் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகலன்னு ஆஸ் எ டீம் லீடர் நான் ஃபீல் பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் தான் சொன்னேன்லாமா, பிரசன்னா எதுவாக இருந்தாலும் அவங்க முகத்துக்கு நேரம் சொல்லிடுவாருன்னு. இனி ஓம் பாடு அவரு பாடு. வந்துட்டே இருக்கேன். 10 minutesல வந்துடுறேன். ஜஸ்ட் கமிங். ஈஸ்வர், ஈஸ்வர், என்ன ஈஸ்வர் படுத்திருக்கீங்க? கிளம்பலையா? ஹலோ, ஐயோ நான் வந்துட்டு இருக்கேங்க. நான் டைரக்டா ஜிஹெச் வந்துருவேன். வேல்முருகன் நாங்க வந்துருவாரு. 10 minutesல வந்துருவேன். என்னாச்சு? இல்ல, லைட்டா ஃபீவரிஷா இருக்கு. ஃபீவரா? ஐயோ, என்னங்க லைட்டா ஃபீவர்ன்றீங்க? இப்படி கொதிக்குது. இல்ல ரேகா, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். என்னங்க இவ்வளோ ஹை டெம்பரேச்சர், ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுங்க. நீங்க வாங்க, நம்ம போய் டாக்டர் பார்க்கலாம். ப்ளீஸ் ரேகா, நான் மெடிசன் எடுத்திருக்கேன். இல்ல நான் நீ கவலைப்படாத, நீ கிளம்பு. இல்ல நான் வந்து ஒன்று பண்றேன். நான் கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு லேட்டா வரேன்னு சொல்றேன். ரேகா, நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. இல்லைங்க, கல்யாணத்துக்கு போனவங்க வரத்துக்கு சாயந்தரம் ஆகும். நீங்க தனியா இருப்பீங்க வீட்டுல. நான் என்ன சின்ன குழந்தையா? சார், குட் மார்னிங் சார். இல்ல சார், இங்க there's a small crisis. அவர் வந்துருவார் சார். சார் I'll just call you back சார். சாரி சார். உனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சார், நான் வேணா ஒரு ஃப்ளாஸ்க்ல சுடு தண்ணி போட்டு வச்சுட்டு போகட்டுமா? நான் பாத்துக்கிறேம்மா, நீ கிளம்பு, உன் வேலையை கவனி போ. ஷோர். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணுவீங்கல்ல? சரி, நான் பண்றேன். சரி, எதுக்கும் நான் ஒரு 11 o'clock ஃபோன் பண்ணி நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்படி தூங்குறதா சைலண்ட்ல போட்டுக்கோங்க.
சரி சரி கிளம்புறேன். ஹலோ எஸ் சார். சொல்லுங்க சிவா, நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்களா? அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் ஃபார்மை கொடுத்து முதல்ல ஃபில் பண்ண சொல்லுங்கள். நான் இதை ½ அன் ஹவரில் வந்துடுறேன். பிரசன்னா 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 புது அசைன்மெண்ட்டுக்கு தானே போறீங்க? நானும் வரேன். இது பார், நான் தான் ஏற்கனவே உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ என் டீமில் இருக்க வேண்டாம். ஏன் பிரசன்னா, ஏன் என்னை இப்படி அவாய்ட் பண்றீங்க? அதான் உனக்கே தெரியுமே, எனக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சப்போ நீ என்னை லவ் பண்ண, அது தப்பு இல்லை. ஆனால் எல்லாம் தெரிஞ்சப்புறமும் அப்படி நடந்துக்கிட்ட பாரு. ஐயோ பிரசன்னா, இன்னுமா அதை மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுக்கு தான் நான் அப்பவே உங்ககிட்ட சாரி கேட்டேனே. எப்படி மறக்க முடியும்? மறக்கக்கூடிய விஷயத்தை நீ செஞ்ச. இன்ஃபேக்ட் எனக்கு உன் முகத்தை பார்க்க கூட பிடிக்கல. பிரசன்னா ப்ளீஸ் பிரசன்னா, நான் அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன். நான் அப்படி நடந்துக்கிட்டதை நினச்சி எவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன்னு தெரியுமா? நானா அப்படி நடந்துக்கிட்டேன்னு, அதுவும் உங்ககிட்டன்னு நினச்சி என்னை பார்த்தா எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்கு. அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் மேலே இந்த காதெல்லாம் எனக்கு போயிடுச்சு. சத்தியமா சொல்றேன் பிரசன்னா, இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. என்ன நம்புங்க. நம்பலல? இப்பயாவது நம்புறீங்களா? இது என்னன்னு தெரியுதுல? ஒரு பொண்ணு ஒரு பையன் கையில ராக்கி கட்டினா அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீ இந்த அர்த்தத்துல தான் என் கூட பழக போறேன்னா அதுல எந்த தப்பும் இல்லை. அப்ப என்ன உங்க டீம்ல சேர்த்துக்கிறீங்களா?